ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஆகஸ்ட் 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாளைய தினம் ஆடிப்பெருக்கு. இப்ப நம்ம சொல்லக்கூடிய இந்த பொருட்களை தண்ணீர்ல போட்டு அந்த தண்ணீரை வீடு முழுக்க தெளிச்சு விடுறதால பலவிதமான நன்மைகள் உங்களுக்கு ஏற்படும். அது என்னென்ன பொருட்கள், அதை எப்படி பயன்படுத்தணும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் ஒரு நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்னென்ன பொருட்களை தண்ணியில் கலந்து எப்படி தெளிக்கணும் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஆடிப்பெருக்கு அப்படிங்கிறது ஒரு வருஷமும் ஆடி மாதத்தில் வரக்கூடிய 18வது நாள். இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய பலவிதமான நல்ல விஷயங்கள் பெருகிட்டே போகும் அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை. அதனால தான் அன்றைய தினம் சுமங்கலி பெண்கள் தாலி சரடு மாற்றிக்கிறாங்க. அது மூலயமா கணவரோட ஆயுள் அதிகரித்து தீர்க்க சுமங்கலி வரம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் காலம் காலமாக இருக்கக்கூடிய ஒரு ஐதீகம். ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதால 4:30 ராகு காலம், 12:30 யமகண்டம். இந்த 2 நேரத்தை தவிர மற்ற நேரத்தில் தாராளமாக நீங்கள் ஆடிப்பெருக்குக்கான வழிபாட்டையும் தாலிச்சட்டை மாற்றுறதுக்கான விஷயங்களை நீங்கள் செஞ்சுக்கலாம். குறிப்பாக காலையில் 7:45 8:45 இந்த 1 மணி நேரம் ரொம்ப நல்ல நேரமாக இருக்குது. அந்த நேரத்தில் நீங்கள் தாராளமாக தாலிச்சட்டை மாற்றிக்கலாம். இல்லை மாலை நேரத்தில் தான் பண்ண போகிறோன்னா 4:30 ராகு காலம் முடிஞ்சு ஒரு 6:30 மணிக்கு மேலே நீங்கள் தாலிச்சட்டை மாற்றிக்கோங்க. வீட்டில் நீர் வழிபாடு ரொம்ப முக்கியம். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தண்ணீர் டேப், வாட்டர் டேப், ஆரோ பியூரிஃபையர் இது மாதிரி இடத்துக்கு பூஜை பண்ணி சாம்பிராணி தூபம் போட்டு நீருக்கு மரியாதை கொடுத்து வழிபாடு செய்யணும். குறிப்பாக காவிரி தாயை வழிபடுறதுக்கான முக்கியமான ஒரு வழிபாடு தான் இந்த ஒரு ஆடிப்பெருக்கு. நிறைய பேரால் அவங்க வீடு பக்கத்துடைய ஆற்றங்கரைக்கு போயிட்டு வழிபாடு செய்ய முடியும். அப்படிப்பட்டவங்க ஆற்றங்கரைக்கு போயிட்டு அங்கேயே நீர் வழிபாடு செஞ்சுட்டு அங்கேயே தாலிச்சட்டை மாற்றிப்பாங்க. முடியாதவங்க வீட்டில் நீங்கள் தினமும் பயன்படுத்தக்கூடிய அந்த வாட்டர் டேப்க்கு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தாலிச்சட்டை மாற்றிக்கோங்க. இது இல்லாமல் இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு சொம்பு தண்ணீரை நீங்கள் உங்கள் வீடு முழுக்க தெளித்து விடுறதால லட்சுமி கடாட்சம் அதிகமாகி நல்லது மட்டுமே நடக்கும். இதுக்கு உங்களுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சின்னதாக ஒரே ஒரு கலசம் இல்லை சொம்பு மாதிரி எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக எல்லார் வீடுகள்லையும் பூஜைக்கு பயன்படுத்துறதுக்காக ஒரு சொம்பு வச்சுருப்பீங்க. அப்படி இல்லைனா பரவாயில்ல, ஒரு சின்னதாக கண்ணாடி பவுல் இல்லைனா பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய ஏதாவது ஒரு பாத்திரம், எக்காரணத்தை கொண்டும் பிளாஸ்டிக் மட்டும் பயன்படுத்த வேணாம். அப்படி நீங்கள் தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த பாத்திரம் முழுக்க நிரம்புற அளவுக்கு தண்ணீர் நிரப்பிட்டு அதில் சில முக்கியமான பொருட்களை போட போகிறீங்க. அதில் முதல் முக்கியமான பொருள் ஜாதிக்காய். ஜாதிக்காய் அப்படிங்கிறது வசீகரத்தன்மை அதிகம் கொண்ட ஒரு பொருள். குறிப்பாக ஜாதிக்காய் எந்த இடத்துல வைக்கிறோமோ அது எந்த பொருள் பக்கத்தில் இருக்குதோ அந்த பொருள் வசியமாகும். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு அதிசய பொருள் தான் இந்த ஒரு ஜாதிக்காய். அடுத்தது ஒரே ஒரு துண்டு பச்சை கற்பூரம். மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமி தாயாரும் சேர்ந்து வாசம் செய்யக்கூடிய ஒரு பொருள் இந்த ஒரு பச்சை கற்பூரம். அடுத்ததாக ஒரே ஒரு துண்டு ஏலக்காய். ஏலக்காயோட மகிமையை பற்றி நம்ம சொல்லி தெரிய தேவையில்லை. பணவசியம் ஜனவசியம் ரெண்டுத்துக்கும் பயன்படுத்தக்கூடிய அற்புதமான தாந்திரிக பொருள். கடைசியா மகாலட்சுமியின் அம்சம் நிறைஞ்சிருக்கக்கூடிய ஒரே ஒரு துண்டு கிராம்பு. இந்த பொருட்கள் எல்லாமே நீங்கள் தினமும் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய எளிதான பொருட்கள் தான். இதில் ஜாதிக்காய் மட்டும் கிடைக்கலனா கண்டிப்பாக நாட்டு மருந்து கடைகளையும் சூப்பர் மார்க்கெட்லையும் ஜாதிக்காய் கிடைக்கும். ஒரு ஜாதிக்காய் கிடைச்சா கூட பரவாயில்லை. ஒருவேளை அப்படி உங்களுக்கு ஜாதிக்காயே கிடைக்கல, வாங்க முடியலன்னா பரவாயில்லை. அதுக்கு பதிலாக நீங்கள் பச்சை கற்பூரம், ஏலக்காய், கிராம்பு இந்த 3 பொருட்களை மட்டும் கலந்துக்கோங்க. தேவைப்பட்ட ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் கலந்துக்கலாம். இந்த பொருட்கள் எல்லாத்தையும் நீங்கள் தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த சொம்பு தண்ணீரில் போட்டு ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் உங்கள் வீட்டோட பூஜை அறையில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. விளக்குகள்லாம் எரியக்கூடிய அந்த நேரம் வரைக்கும் இந்த தண்ணீர் பூஜை அறையில் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா இந்த தண்ணீரை எடுத்து உங்கள் வீடு முழுக்க தெளித்து விடணும். அதுவும் கையால் தெளித்து விடாமல் வெற்றிலை அப்படி இல்லைன்னா மாவிலை இந்த 2 இலைகளில் ஏதாவது ஒரு இலையை பயன்படுத்தி சொம்பு தண்ணீர் அந்த பொருட்கள்லாம் போட்டிருப்பீங்க. அந்த சொம்பு தண்ணீர் முழுக்க இந்த பொருட்களோட ஆதிக்கம் நிறைஞ்சிருக்கும். அதை பூஜையில் வச்சு பூஜை பண்ணி எடுத்ததுக்கு பிறகு இந்த தண்ணீரை வீடு முழுக்க தெளிச்சு விட்டீங்கன்னா லட்சுமி கடாட்சம் பெருகும், வசீகரத்தன்மை ஏற்படும். மகாவிஷ்ணு மகாலட்சுமி தாயார் உங்கள் வீட்டுக்குள்ள வாசம் செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க. இது மற்ற நாட்களை பண்ணுறதை விட ஆடிப்பெருக்கு மாதிரி நல்ல நாட்களை பண்ணுறது ரொம்ப விசேஷம். குறிப்பாக ஆடிப்பெருக்கு அப்படிங்கிறதே நீர் வழிபாடு தான். அந்த நீரை பயன்படுத்தி நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ள லட்சுமி கடாட்சத்தை அதிகப்படுத்தும் போது அதுக்கான சக்தி மேலோங்கி இருக்குமா. இந்த தண்ணீரை தெளித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த தண்ணீர் மீந்து இருந்துச்சுன்னா அதை வீட்டில் இருக்கக்கூடிய செடி கொடிகளில் ஊற்றிடுங்க. அதில் ஒருவேளை கிராம்பு, ஜாதிக்காய் இதெல்லாம் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் பத்திரப்படுத்த வேணும் கட்டாயம் கிடையாது. அதையும் வீட்டில் ஏதாவது பூந்தொட்டி இருந்ததுன்னா அந்த தொட்டிலோட போட்டுருங்க. ஆனால் கால்படாத மாதிரி இருக்கணும். இதுதான் ஆடிப்பெருக்கு அன்னைக்கு நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான நீர் வழிபாடு சம்பந்தமான ஒரு பரிகாரம். பார்க்கறது ரொம்ப எளிமையாக இருக்கும். இதுக்கு செலவு பண்ணக்கூடிய நேரமும் ரொம்ப கம்மி தான். ஆடிப்பெருக்கு தினம் முடியறதுக்குள்ள ஏதாவது ஒரு 5 நிமிஷம் செலவு பண்ணி இந்த ஒரு பரிகாரத்தை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.